ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் 20,000 இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மோட்டோ G86 பவர் தான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜாக ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக இருக்குது. ப்ராசர் பார்க்கும்போது டிமென்சிட்டி 7400 கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்து இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் சூப்பர் HD AMOLED டிஸ்பிளேங்கிறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6720 mAh பேட்டரி கொடுத்து டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வேரியண்ட் 18,000. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பக்கத்தில் கேட்ட வரைக்கும் ஃபோட்டோ குவாலிட்டி பரவாயில்ல, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய வீடியோலையும் பார்த்துருந்தேன், அதான் சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோ நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 4K வீடியோவில் எடுக்கிற சொன்னதில் கொஞ்சம் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி இருக்கான். எப்படி சொல்கிறது, இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல்னு பார்த்திங்கன்னா CMF Phone 2 Pro. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான் ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக இருக்குது. ப்ராசர் பார்த்திங்கன்னா டிமென்சிட்டி 7300 Pro அப்படின்ற ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. இதுக்கு 8 மெகாபிக்சல் நார்மல் கேமரா. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 60 மெகாபிக்சல். டிஸ்பிளே சைஸு 6.7 inch AMOLED ஃப்ளெக்சிபிள் LTPS டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. அப்புறம் 32 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18,000. இதில் என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுனா சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல்னு பார்த்திங்கன்னா போக்கோ X7. பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக இருக்குது. ப்ராசர் வந்து டிமென்சிட்டி 7300 அல்ட்ரா. கேமரா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் கேமரா 50 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல்னு கொடுத்துருக்காங்க. 3 கேமரா மாதிரி 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும். டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.67 இன்ச் அடாப்டிவ் கர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. 5500 mAh பேட்டரி கொடுத்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17,000 பண்ணியிருக்காங்க. ப்ராசர் இதெல்லாம் சூப்பராக தாங்க இருக்கும், இதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Realme P3 Pro தான். இது வந்து ஆல்ரவுண்டு கணக்காக கூட நம்ம இந்த மொபைல் வச்சுக்கலாம். பாருங்கள், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங் வேரியண்ட் இதுக்கும். அப்புறம் Snapdragon 7S Gen 3 அப்படின்ற ப்ராசரை கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரியல் கேமரா, 60 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.8 inch AMOLED டிஸ்பிளே. 6000 mAh பேட்டரி கொடுத்து மொத்தமாகவே 19,000 பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல்னு பார்த்திங்கன்னா மோட்டோ G96. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான். Snapdragon 7S Gen 2 தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. 5500 mAh பேட்டரி. இதெல்லாம் கொடுத்து மொத்தமாகவே 18,000 பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ப்ராசர் வரைக்கும் இது ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான். நான் பத்தில் கேட்டேன், கேமிங்க்கெலாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா குவாலிட்டியும் இது நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இது சிஸ்டம் அப்டேட்லாம் கொஞ்சம் ஒரு வருஷம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மொபைல் பொறுத்த வரைக்கும் சரியான மொபைல், செம மொபைல் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. நான் பக்கத்தில் கேட்ட வரைக்கும் இந்த மொபைல் நம்ம வாங்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற மொபைல்னு பார்த்திங்கன்னா Realme P4 தான். Realme P4 இது வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 8GB RAM 128GB ஸ்டோரேஜாக இருக்குது. ப்ராசர் பார்த்திங்கன்னா MediaTek Dimensity 7400 கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 60 மெகாபிக்சல் கொடுத்து டிஸ்பிளே சைஸு 6.67 inch AMOLED டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி. அப்புறம் 7000 mAh பேட்டரி கொடுத்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 19,000 பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ஆல்ரவுண்டு ஸ்பெக்ஸாக தான் இருக்கும். நான் ரிவ்யூஸ்லாம் கேட்டிருக்கேன், பக்கத்துலேயே கேட்டிருக்கேன். சத்தியமாக ஆல்ரவுண்டு ஃபோன் கணக்காக வச்சுக்கலாம். இது ப்ராசர்லாம் சூப்பராக இருக்குது, கேமிங் நல்லா இருக்குன்னாங்க. இது சில பேர்கிட்ட நான் கேட்கும்போது BGMI வந்து 90 FPS எங்களால் ப்ளே பண்ண முடியுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு மோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது நல்லாயிருக்குன்னாங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை காய்ஸ்.